வணக்கம் பெட்ரோல் செஞ்சு நான் இப்போது ஹீரோ சர்வீஸ் சென்டருக்கு கிளம்புறேன். அதோ என்னோடய வண்டி எவ்வளோ செலவாகும் தான் தெரியல எனக்கு. அதாவது நீங்கள் நினைக்கலாம் என்னடா இது உடையிறது சாதாரணமான விஷயம், எல்லா வண்டிக்கும் வர்றது தானே, இதுக்கு போய் எதுக்கு ஒரி பண்ணிக்கிற. அது இருக்கப்பட்டவங்களுக்கு இல்லை. இப்போ வயசு பசங்களே 2K கிட்ஸே எடுத்தீங்கன்னா பெரிய பெரிய வண்டிங்கெலாம் வாங்குறாங்கல்ல, அதெல்லாம் பார்த்தோன்னா சின்ன பிரச்சனை அப்படின்னா கூட ஃபீல் பண்ணுவாங்கல்ல. அதே தான் எனக்கு பெரிய விஷயம் இல்லை. ஒரு 2000 2500 பெரிய விஷயம் இல்லை. கேஷ் இப்போ பிரச்சனை இல்லை. நமக்கு உடையுது, ஒரு கை கால் நமக்கே உடையுது அப்படிங்கும்போது நம்ம எவ்வளோ ஃபீல் பண்ணுறோம். ஒரு ஃபேமிலி மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். அது இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது வண்டியை லவ் பண்ணுறவங்க மட்டும்தான் தெரியும் இல்லையா. சரி, ஓகே. நான் ஃபர்தர் டீட்டெயில் சர்வீஸ் சென்டருக்கு போயிட்டு நான் சொல்கிறேன். ஹீரோ சர்வீஸ் சென்டருக்கு போயிட்டு வந்துட்டேன். ஒரு சிலர் அது ஒரு மிஷினாக பார்ப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பைக்குன்றது வீட்டில் ஒரு எமோஷனல், ரேஷன் கார்டில் மட்டும்தான் இல்லை அது. சரிங்களா. அது நார்மலாக நம்ம ஒரு மழையில் நனைஞ்சிட்டாலோ இல்லை ரிப்பேர் ஆச்சுன்னா நம்ம சும்மா விட்ற போகிறது இல்லை. எக்ஸல் சூப்பர் வச்சுருந்தா கூட அதை நான் ஒரு மிஷினாக கூட பார்க்க மாட்டேன். நான் அதுக்கு என்ன போயிடுச்சோ அதுக்கு ஸ்பேர் போடுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பண்ணிட்டுருப்பேன். இவங்க என்ன சொல்கிறாங்க, வித்துரு அப்படின்னாங்க. நான் சொன்னேன், என்னென்னா ஒரு சுரிநாயை பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க என் வண்டியை. ஒரு டியோ ஆக்டிவாக கொடுக்குற ஒரு அந்த ப்ரையாரிட்டி கூட என் வண்டிக்கு கொடுக்க மாட்றாங்க. எனக்கு கஷ்டமாக இருக்குது. வண்டி உடஞ்சது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு இன்சூரன்ஸில் கிளைம் பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டேன். இன்சூரன்ஸ் கட்டுறீங்களா நீங்கள் அப்படின்னாரு. இன்சூரன்ஸ் எப்படிங்க கட்டாத வண்டி ஓடுறது? வருஷம் வருஷம் நான் இன்சூரன்ஸாக அந்த மந்தில் கட்டிடுவேன் சொன்னேன். சரி கட்டுறேன்னு சொன்னேன். அப்புறம் அவங்க சம் ப்ரொசீஜர்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு, பேங்க் பாஸ்புக்கு இதெல்லாம் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டா எனக்கு மண்டே வாங்க நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அதோடய காஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2000 3000 வருமா அந்த ஷீல்டு. ஆனால் நாளைக்கு வேறு ஒரு மெக்கானிக் ஷெட்டுக்கு போய் கேட்டு பார்க்குறேன். கொஞ்சம் கம்மியாக கொடுத்தால் அங்கே பண்ணிக்கலாம். பட் இதில் ஏன் நான் ஹீரோவில் இது பண்ணுறேன்னா 2000 இருந்து 3000 ஆகும்னு சொன்னாங்க. அது கிளைம் அமௌண்ட்டு ஒரு 800 தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நிறைய ஸ்கேம் நடக்கலாம். நமக்கு அது உள்ளே பூந்து பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. ஏதோ 100-200 கூட போட்டோம் அப்படின்ட்டு தான் இப்போ நான் வண்டியை நான் மண்டியை எடுத்துகிட்டு வரேன், எனக்கு பக்காவாக பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறேன். வண்டி அது நார்மலாகவே நிறைய பிரச்சனை, ஆரம்பத்துலேருந்தே பிரச்சனை தான். அது பிரச்சனை மீன்ஸ்னால் அந்த வண்டியை ஒரு எப்படி சொல்கிறேன்னா ஒரு சொரிநாய் பார்க்குற மாரி பார்க்குறது. ஒரு டியோ ஆக்டிவாக கொடுத்தா அதுக்கு ஸ்பேர் கிடைக்குது, இதுக்கு ஸ்பேர் கிடைக்க மாட்டேங்குது. கேட்டால் ப்ரொடக்ஷன்லாம் ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்றாங்க. அப்போ பணம் கொடுத்து வாங்கின ஒரு வண்டியை நம்ம குப்பை தொட்டியில் போட முடியுமா? ஒரு ஸ்பேர் கூட போட மாட்டாங்க. ஒரு வீல் ஜாம் ஆகுது. 1 வருஷமாக நான் ஓட்டிகிட்ருக்கேன். ஒரு ஃப்ரண்ட்டு வீல் ஜாம் ஆகிட்டு அதில் 200 பெட்ரோல் போட்டேன்னா 4 நாள் தான் வருது. அப்போ நீ ஓட்டியிருப்பல நீங்கள் கேட்கலாம். நான் ஓட்டலை. ஒரு நாளைக்கு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தான். 4 நாள் 5 நாள் கூட கணக்கு வச்சுங்க. 5 கிலோமீட்டர்னா 25 கிலோமீட்டர் தானே 200 ஓடும். அதுதான் என்னோடய கேள்வி. அப்போ அந்த இடத்துல எது பிரச்சனை இருக்குங்க? என்ன செய்ய போகிறேன்னு தெரில. வண்டியை சென்டிமெண்ட்டுன்னு வச்சுட்ருக்கேன். என்னால் விற்கவும் முடியல. ஒய்ஃப் வேணாம் விற்காத, என்னால் வாங்கி கொடுக்க முடியும் உனக்கு புது வண்டி, ஆனால் விற்காத சொல்லிட்டாங்க. அந்த வண்டி எடுக்கும்போதே கொஞ்சம் ட்ரபுள். எடுத்ததுலேருந்தே ட்ரபுளாக தான் இருந்தது. அங்கே ஆஃப் ஆகிடும், நிறைய பிரச்சனை இருந்தது. BS6 வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு எனக்கு புரியல. ஷீல்டு மாற்றலாமா இல்லை உடஞ்ச இதுலேயே அப்படியே வச்சுருந்து ஒரு வருஷம் வச்சுன்ட்டு புது வண்டி எடுத்துடலாமா? இதுதான் நான் இப்போ பண்ண போகிறது. நான் சர்வீஸ் சென்டர் போனது அதெல்லாம் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணல. நான் அங்கே பேசுகிற பிஸியில் எனக்கு ஒரு நேற்றுலேருந்தே டென்ஷன். அதனால் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணல. இல்லைனா நான் உங்களுக்கு அதுவும் போஸ்ட் பண்ணியிருப்பேன். எத்தனை பேருக்கு வண்டி ஒரு எமோஷன் அப்படின்றது எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மக்களே யோசிங்க. நன்றி.